ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு மெடிசன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எதை வச்சுனா இந்த வல்லாரக்கீரையை வச்சு ஒரு எண்ணெய் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த வல்லாரக்கீரையை இந்த கல்லில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இப்படி வரது வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட இப்படி கல்லில் போட்டு அரைக்கிறது தான் ட்ரெடிஷ்னலான மெத்தட். இதுதான் ரொம்ப நல்லதும் கூட. ஸோ இப்போ நம்ம மண் சட்டியில் தான் மருந்தை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் 100 ml இல்லை 200 ml கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வல்லாரையை எண்ணெய் கூட இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். ஒருக்கா ஸோ இப்போ அந்த வல்லாரைக்கீரை நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதில் நம்ம கொஞ்சம் ஒரு 2 பீஸ் கருவேப்பிலை போடலாம். இப்போ நான் உங்களுக்கு இதில் உள்ள யூசஸ் சொல்கிறேன். இது காலில் போட்டிங்கன்னா உங்கள் காலில் இருக்க வெடிப்பு, அதாவது ஃபுட் கிராம்ஸ் எல்லாம் குறையும். அதுக்கு 1 month கிட்ட நீங்கள் அதை தொடர்ந்து போட்டிங்கன்னா சீக்கிரமாக அது குறைஞ்சிடும். எண்ணெய் ஹீட் ஆகச்சில் எண்ணெய் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த வல்லாரக்கீரை நல்லா ஃப்ரை ஆனது நமக்கே தெரியுது. ஸோ இப்போ எண்ணெய் கலரும் கூட மாறி இருக்கு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட்டில் எடுத்து காட்டுறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ இனி அது கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். அதை நம்ம ஒரு மூடியால் மூடி வச்சுக்கலாம். இனி அதை அது ஆறினதுக்கப்புறம் அது தனியாக ஒரு கண்டெய்னரில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அதோட கலர் எப்படி இருந்ததுன்னு காட்டுறேன். ஸோ அந்த எண்ணெயோட கலர் லைட்டாக ஒரு க்ரீனிஷாக இருக்குது. இது ஆக்சுவலாக காயத்ரி மேனி மாதிரியே இருக்குது. கிட்டத்தட்ட இது அதே மாதிரி யூஸ்ஃபுல் தான். ஸோ இப்போ அட்லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணோன்னா அந்த பொரிஞ்சிருக்கிறது எல்லாத்தையும் தனியாக பிரித்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அதை நம்ம சாப்பிட கூட செய்யலாம். சாப்பிட்டா பிரெயினுக்கு நல்லது, ஹேர் க்ரோத் ஆகும். இந்த ஆயிலை நம்ம ஹேருக்கு வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் அது ஹீட்டாக தான் இருக்குது. ஓகே, அது ஆறுனதுக்கப்புறம் நமக்குள்ள கண்டெய்னரில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.